வணக்கம். ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் தமிழ் மூதாட்டி ஔவை சொன்ன ஒரு அரிய கருத்து என் ஞாபகத்துக்கு வந்தது. யார் நல்ல உறவு, யார் நல்ல உறவு என்று எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமல்லவா? அதற்காக அந்த தலைப்பில் ஔவை மூதாட்டி சொன்ன அரிய கருத்துக்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம். முதல்ல அவள் மூதுரை என்ற ஒரு பாடலில் ஒரு பாட்டு இந்த மாதிரி சொல்றார். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குலத்தில் ஒட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. இதான் அந்த பாடல், மூதுரையில் உள்ள பாடல். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல், ஒரு குளம் தண்ணீர் நிறைந்திருக்கிறது, அதில் மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. கரையில் குளத்தில் நீர் இருப்பதால் கரையில் உள்ள மரங்கள் பசுமையாக செழித்து வளர்கின்றன, அதில் கனிகள் காய்த்து தொங்குகின்றன. அந்த சமயத்தில் குளத்தில் உள்ள மீன்களை கொத்தி தின்பதற்காகவும் மரத்தில் உள்ள கனிகளை சுவைப்பதற்காகவும் ஏராளமான பறவைகள் வந்து அந்த குளத்தில் தங்கியிருக்கும். ஆனால் கோடை காலம் வந்துவிட்டது, குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது, நீர் இல்லை, அதனால் மீனும் இல்லை. நீர் வற்றியதால் கரையில் உள்ள மரங்களும் வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்து மொட்டையாக நிற்கின்றன, பழங்கள் ஏதும் இல்லை. இந்த சமயத்தில் பறவைகள் ஏதுமே வருவதில்லை. ஆனால் அந்த குளத்தை கவனித்து பார்த்தால் அந்த குளத்தின் தரையோடு தரையாக கரையோடு கரையாக கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் உயிரை பிடித்து கொண்டு குளத்திலேயே தங்கியிருக்கும். பழையபடி நீர் வந்தவுடன் துளிர் விட ஆரம்பித்துவிடும். அப்போ ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும்? குளத்தில் நீர் வற்றியவுடன் ஓடிப்போகின்ற பறவைகள் மாதிரி இருக்காமல், அந்த குளத்திலேயே தண்ணீர் இல்லாத காலத்திலும் உயிரை பிடித்து கொண்டு நிற்கிறதே கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும், அப்படி இருக்க வேண்டும் உறவு என்கிறார் ஔவை பிராட்டி. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. எப்படி இருக்க வேண்டும் நல்ல உறவு என்பதற்கு உரிய பாடல் இது. இதைத்தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் எளிமையாக சொல்லியிருக்கார். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. குளத்தில் தண்ணி இருக்கும் பொழுது பறவைகள்லாம் வர்றது மாதிரி கையில் காசு இருக்கும்போது சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, காசு போனவுடனே சொந்தக்காரங்கள்லாம் போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே உறவாடி கொண்டு தொடர்ந்து இருப்பார்கள், கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே. அவர்கள்தான் நல்ல உறவு என்று ஔவை பிராட்டி சொல்கிறார். அதே மாதிரி நல்வழியிலையும் ஒரு பாட்டு வச்சிருக்காரு ஔவை பிராட்டி. இந்த ஔவையினுடைய கருத்துக்களையும் வள்ளுவரனுடைய கருத்துக்களையும் தினந்தோறும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. மரம் பழுத்தால் வௌவாலை வாயென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்தமுதம் கற்றா தரல் போல் கரவாது
அளிப்பரேல் உற்றார் உலகத்தவர். உற்றார் உலகத்தவர், உலகத்தவர்கள் எல்லாம் உறவினராகி போவார்கள். எப்பொழுது கன்றை ஈன்றிருக்கின்ற பசுவானது அந்த கன்று குட்டிக்கும் அமுதளித்து மிச்சம்பாலை உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் குடிக்கிறது. அதை போல தான் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுத்து உற்றார் உறவினர்களுக்கும் மறைக்காமல் மறுக்காமல் எவன் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு உலகத்தவர் அனைவரும் உறவாகி போவார்கள். அது எதை போல, ஒரு மரம் பழுத்து கிடக்குதுன்னா ஒவ்வால் தானா வந்து அந்த பழத்தை திங்கும். யாருமே மரம் பழுத்திருக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒருத்தன் கொடுக்கக்கூடியவனா இருந்தாச்சுன்னா வாங்க வாங்கன்னு யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து வாங்கக்கூடியவர்கள் தாமாக வந்து சேர்வார்கள். அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் தான் உலகத்தோர் அனைவருக்குமே உறவாகி போவார்கள். அதுவும் நல்ல உறவு. இப்போ நல்ல உறவுங்கிறதுல 2 பாட்டு அவங்க சொல்றாரு. மூதுரையில் ஒரு பாட்டு, நல்வழியில் ஒரு பாட்டு. மரம் பழுத்தால் ஒவ்வாலை வாயென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை, சுரந்தமுதம் கற்றா தரல் போல் கரவாது அளிப்பரில் உற்றார் உலகத்தவர். இதை இந்த 2 பாட்டை வைத்துக் கொண்டுதான் யார் நல்ல உறவு என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? யார் நல்ல உறவு? குளத்துல தண்ணி இல்லாத போதும் குளத்திலேயே ஒட்டி கொண்டிருக்கிறதே கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல, அதே போல வறுமையுற்ற காலத்திலும் நம்முடன் யார் கூடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல உறவு. முதலாவது. அதன் பின்னர் தான் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் மறைக்காமல் மறுக்காமல் யார் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவன் உலகத்தவருக்கு எல்லாம் உறவாகி போவான். இதை போல கன்றை ஈன்ற பசுவானது கன்றுக்கும் அமுதளித்து உலகத்தோருக்கும் அமுதளிப்பதை போல கொடுத்து கொண்டிருப்பவன் தான் உலகத்துக்கு அனைவருக்கும் உறவாகி போவார்கள். அவர்களுக்கு விலாசம் தேவையில்லை, அவர்களை தேடியே மற்றவர்கள் வருவார்கள். உலகத்தவர் அனைவருக்குமே அவர்கள் உறவாகி போய்விடுவார்கள். ஏனென்றால் மரம் பழுத்திருக்கிறது என்றால் ஒவ்வாலை வா வா என்று கூப்பிட வேண்டிய அவசியமில்லை, தானாகவே வந்து எடுத்துக்கொண்டு சென்றுவிடும். அதை போலவே தானாகவே மறைக்காமல் மறுக்காமல் கொடுப்பவர்களை நோக்கி உலகத்தவர் அனைவருமே வந்து பசியாற்றிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் உலகத்தவர் அனைவருக்குமே உறவாகி போவார்கள். ஆக வறுமையிலும் நம்மோடு இருப்பவரும் நல்லுறவு, வைத்திருப்பதையெல்லாம் மறுக்காமல் மறைக்காமல் கொடுப்பவரும் நல்லுறவு என்பதை இந்த சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அதான் எது நல்ல உறவு என்று அவ்வை கூறுவதை இன்று உங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன். மற்றும் ஒரு சுவையான தமிழ் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.